அடுத்ததாக தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். இபிஎஸ் அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது அதிமுகவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அதிமுக. அதே போல திமுகவும் இடஒதுக்கீடுக்காக நிறைய போராடி இருக்காங்க. அதை பத்தி பின்னாடி பேச போறோம். அதிமுக லேப்டாப் கொடுத்திருக்காங்க, மிக்சி கொடுத்திருக்காங்க, கிரைண்டர் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கான பல வாழ்வியல் திட்டங்களை, வாழ்வாதார பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? அதிமுக அல்லது இபிஎஸ் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அநேகமா இவங்க எல்லாரும் பயங்கரமா கொரசா கத்துவாங்க நினைக்கிறேன். இங்க நிறைய கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? பாருங்க, சொல்லவே இல்லை, அதுக்குள்ள கை தூக்கிட்டீங்க. இது ஒன்னே போதும், பயங்கர 6 அடிச்சிருவாங்க பசங்க. அவருடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் மாற்றங்கள், சில விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி எடுத்தோடனே சிஎம் ஆகிறதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அடிப்படை உறுப்பினரா இருந்து அதுக்கப்புறம் ஒன்றிய செயலராக, அதுக்கப்புறம் படிப்படியா ஏறி வந்திருக்காரு. இப்போதைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் சேர்ந்த ஒரே சிஎம் அவர் மட்டும்தான். அவர் இருந்தப்போ மட்டும்தான் பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. லாக்டவுன் போட்டு ஒரு இந்தியா ஃபுல்லா லாக்டவுன் இருந்துச்சுல, மற்ற ஸ்டேட் சிஎம்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல. மற்ற ஸ்டேட் சிஎம்ஸோட இங்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாக்டவுன் மட்டும் இல்லாம எல்லாமே ஓப்பன் கொடுத்து போலீஸ், அதுக்கப்புறமேட்டு இ பாஸ் எல்லாமே அலோவ் பண்ணி இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு. லாக்டவுனும் இல்லாம சேலரி எல்லாமே இங்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அவர் இருந்தது வெறும் 4 வருஷம் தான். இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு அதையும் டேக்கிள் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் அவங்க எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கல, அவங்களும் ஆதரிச்சு தான் போனாங்க. அவங்க பண்ண தப்பு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த கட்சி எப்பயுமே ஆதரவாக தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அவங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு தமிழ்நாடு அவங்க வந்தா தமிழ்நாடு அடுத்த நிலைமைக்கு போவோம். அவங்க கண்ட்ரோல் வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா நமக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், ஃபண்ட் வரும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஓகே டன் நெக்ஸ்ட் இது இபிஎஸ் அவர்கள் சொந்த மாவட்டம், அதனால பசங்க கொஞ்சம் வைபா தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன். எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் சேலம் வந்து இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பாலம் அதெல்லாம் கட்டினால போக்குவரத்து வந்து எங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ அதனால எந்த ஒரு டிராபிக் அவர் வந்து அந்த 8 வழிச்சாலை அதெல்லாம் அமைச்சு கொடுத்தாருல, ஸோ அதை வந்து நல்லா சொல்லலாம். அவ்வளோக்கா எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காத மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் வந்திருக்காரு. ஏன்னா அந்த கட்சி வந்துட்டு புரோக் ஆகும் போது நான் போறேன்னு எல்லாம் ஒவ்வொரு சைடு போகும்போது அவரு வந்து ஸ்டெபிலியா இருந்தாரு. அது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல நின்று அவர் வந்து எல்லாத்தையும் ரூல் பண்ணாரு. இப்போ திடீர்னு அம்மா இறந்து போயிட்டாங்க, திடீர்னு டேக் ஆஃப் பண்ண வரும்போது அவர் முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் நல்லா லீட் பண்ணாருன்னு தான் எனக்கு தோணுது.